ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப் சேனலில் கொதி சட்னி பார்க்க போகிறோம். இதுக்கு 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லா 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதில் நிறைய உளுத்தம்பருப்பு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வெடித்ததும் அதிலே பெருங்காயத்தூளும் நல்லா போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு வறுத்ததும் அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு உருவம் தெரியாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. தக்காளி அரைச்சி அதையும் அந்த வாணலியில் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு எல்லாம் ஒன்று சேர கலரணும். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு, இதுக்கு காரமே ரெட் சில்லி பவுடர் தான். அதனால் நல்லா 4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே ஒன்றா கலரணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தேவைப்படும். கொதி சட்னினா அது நல்லா எண்ணெய் கக்கி வரணும் லாஸ்ட்டாக. அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி ட்ராவல் போது நல்லாயிருக்கும். நல்லா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ராவல் போகிறீங்க, இல்லை 2 டேஸ் ட்ரெயின் ட்ராவல் டெல்லிக்கு போனால் கூட இது சப்பாத்தி, இது கொதி சட்னின்னு எடுத்துகிட்டு போனோன்னா கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி திறந்து பார்த்தீங்கன்னா கொதி வந்திருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ குக்கிங் ஆயில் கொஞ்சம் 2-3 ஸ்பூன் விட்டு நல்லா கலரி விட்டுட்டு அடி பிடிக்காமல் அடியோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு வேணுமான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அப்பப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி எண்ணெய் நல்லா கக்கி வரணும். அந்த தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் செமி சாலிடாக ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு மூடுறது அந்த பக்க ஸ்டவ்வில், டைல்ஸ்லலாம் தெறிக்காமல் இருக்கும். அதனால் மூடி போட்டு மூடுறங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமும் ஆகும். அதனால தான் மூடி போடுறோம். இப்போது கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஆகிடும். இது இன்னும் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா இன்னும் போல் கெட்டியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.